But mom has been a strong pillar of support for you, right? Everybody used to be like terrified of my mother. Scooter வந்து தெருமுனையில எங்களுக்கு வந்து சத்தம் கேட்டாலே மாமி வராளா, ஐயோ பெரியமா வராளான்னு எல்லாரும் தெரிச்சு ஓடிடுவாங்க. ஐம் அ ஜட்ஜ் இன் ரியாலிட்டி ஷோ. ஸோ ஷூட் எல்லாம் முடிச்சுட்டு லேட்டாக வீட்டுக்கு வரும்போது பார்த்தோன்னா நான் நிறையாடி சொல்லிட்டேன், தூங்குப்பா பரவாயில்லப்பா, he'll be awake. He wants to see that the child has reached home. எனக்கே சைல்டு வந்தாலுமே அவருக்கு நான் என்ன சொல்ல சைந்தவியோட மார்னிங் ரூட்டீன் எப்படி இருக்கும்? அவள் ஸ்கூல் கிளம்புற வரைக்கும் இந்த சுனாமியே வந்துட்டு போன மாதிரி தான் இருக்கும். மற்ற எல்லாத்துக்கும் எனக்கு பேஷன்ஸ் இருக்கு. பட் எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கணும்னா அதுக்கு எனக்கு பேஷன்ஸே கிடையாது. I started to play badminton with my friends. Nice. Okay. பெரிய group. என்ன மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடு? Hosting game nights, Pictionary, நிறைய டாபிக்ஸ்ல you have those. ஒரு இது பண்ணாலே we know the name of the movieங்கிற மாதிரி. ஒரு இன்னொரு பரிமாணம் entrepreneur. 2 girls ஓட conversation அது. Started as an online boutique. வளர வளர வந்து when I stepped into music, I always wanted to start a studio of my own. அந்த காலம் அது 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 வசந்தன் கோ காலம். இந்த காலம் இது 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 இதுவும் நம் வசந்தன் கோ காலம். எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ. Discover iconic temples. Explore vibrant shopping streets. Experience bustling shopping malls. Unwind at stunning beaches. From dawn to dusk, Star City Hotels T. Nagar brings the best of the city to you. Self-love and self-respect is so important. So நீங்க எப்போ வந்து ரியலைஸ் பண்ணீங்க, you know what, I need to take Saindavi's side. I need to stand up for her. நான் என்னையே ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்ற முடிவு எப்போ வந்துச்சு? What went through in your mind? ஆக்சுவலி வந்து செல்ஃப் கேர் அண்ட் செல்ஃப் லவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் வந்து ஐ காட் அ ரியலைசேஷன். லைக் யூ செட், நோ, நம்ம வந்து வி ஆர் ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் வாட் the child wants, what our parent wants, what our spouses want, what our friends want. அதை பற்றியே யோசிக்கும் போது நம்ம we never prioritize ourselves. But somewhere I thought, okay, I should start prioritizing myself as well. So yes, of course there are days, ups and downs. Sometimes வந்து when I'm traveling for work, as much as I love my work, as much as my passion is performing, singing and recording எல்லாமே அதெல்லாம் இருந்தால் கூட somewhere ஓரமாக ஒரு மாமி கில்ட் இருக்கும். ஐயோ, like we are going to be away for 3 days. அந்த I think அது we can never take that guilt out of a mommy நினைக்கிறேன். பட் அப்போ வந்து அப்போ நான் என்ன பண்ணுவேன், இங்கேருந்து எங்கள் அம்மா சாப்பிட்டாளா, அவள் ஸ்கூல் போயிட்டாளா, அவள் என்ன பண்ணியிருக்கா, நல்லபடியாக தூங்கினாலா, இஷி ஓகே. அப்புறம் முன்னாடிலாம் வீடியோ கால்ஸ் கூட பண்ண முடியாது. பிகாஸ் whenever she starts seeing me on a video, she'll start crying. அது வரைக்கும் she'll not ask for me at all. She'll be happy. அம்மா வீடியோ காலில் பார்த்துட்டோன்னா she'll be like உடனே upset. பட் இப்போ வந்து she has also grown up enough to take my mother's phone and call me video call. என்ன பண்ற, ரிஹர்சல் எல்லாம் முடிஞ்சிச்சா, நல்லா பாடியா, ஆல் தி பெஸ்ட், நல்லா பாடு, அந்த லெவலுக்கு அவ வந்து she is also grown up. So of course நம்ம ஒர்க் கண்டினியூஸா பண்ணும்போது இருக்கும், ஐயோ நம்ம இது பண்றோமேன்னு. அண்ட் ஐ கீப் tabs constantly. என்ன பண்றேன், whether she is with my mother or whether she is with him, constantly I'll be on text or calls on message. Learn to balance both. ஆமா, there has to be a balance. அந்த பேலன்ஸ் இல்லாத போது ஒன்னு we are பயங்கரமான burn out, like you mentioned before the interview started. இல்லனா வந்து நாளைக்கு வந்து அவளுமே வளர்ந்துட்டு, நீ இவ்வளோ நல்லா பாடிட்டு இருந்தியாமே, எல்லாத்தையும் நிறுத்தினா, நானும் அவனை நிறுத்த சொன்னேன்னு ஒரு கேள்வி அவ வந்து வளர்ந்து அப்புறம் யூ கான் டெல், நான் உனக்காக தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருந்தேன், யூ கான் டாக் டு யுவர் சைல்ட் லைக் தட்ல. அப்ப நாளைக்கு அவளும் ஒரு கேட்பல்ல, யூ ஹேட் அ கெரியர், வை டிட் யூ குவிட், why were you sitting at home அப்படின்னு கேட்கற மாதிரி. ஸோ நம்ம ஒரு we can set an example saying we can manage house and our career equally. அதை வந்து நம்ம we are setting an example. My mother set an example for me. I remember நாங்க 3 பேர், எனக்கு 2 அண்ணா, நானு. She was working in a bank. She used to work like crazy. காத்தால வந்து before she had to leave home at 8 o'clock, everything will be ready. Breakfast, lunch,
ஈவினிங் டிஃபன் வரைக்கும் ஷி வுட் ஹவ் மேட். அண்ட் எங்களுக்கெல்லாம் பேக் பண்றது, ஸ்கூலுக்கு பேக் பண்றது, எங்களெல்லாம் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி எங்களெல்லாம் கிளப்பி விட்டுட்டு ஷி ஆல்சோ யூஸ் டு கோ டு பேங்க், தென் கம் பேக். வந்துட்டு நாங்க டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு இருப்போம். வீட்டுக்கு வரச்சே நாங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு என்ன டின்னர் இன்னைக்கு நைட்டு வந்துதான் சமைப்பாங்க. அப்ப யூ டோன்ட் ஹேவ் கிக்ஸ் அதெல்லாம் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. ஷி ஒன்லி ஹாஸ் டு கம் பேக் அண்ட் குக். அத்தனை மணி ராத்திரி. இப்போ யோசிக்கிறோம், ஐயோ அவ்வளோ டயர்டா வந்திருப்பாங்க, நம்ம வந்து அம்மா அப்படி படுத்திருக்கோமே அப்படின்னு. பட் ஷி மேனேஜ் எவ்ரி திங். எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாங்க, இன்லாஸை பார்த்துக்கிட்டாங்க, எவ்ரி திங் ஷி மேனேஜ். ஷி மேனேஜ் ஹவுஸ் அண்ட் ஒர்க் ஈக்குவலி வெரி வெல். ஸோ அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் பார்த்து நம்மளும் வி கெட், அஃப்கோர்ஸ் யூ நீட் ஹோல் support from everyone to raise a kid. ஆமா, whole village to raise a kid. and அது எல்லா விதத்துலயும் இருக்கு. so அந்த விதத்துல we are lucky. Thank God we have that village to raise the kid. அவ அங்க இருந்தாலும் சரி இங்க இருந்தாலும் சரி, we have you know people around us who are very generous enough to help us. But mom has been a strong pillar of support for you, right? Tell me a little bit about mom, the bond between you and her. So வளர்ற ஸ்டேஜ்ல I used to be very scared of her. எனக்கு மட்டும் இல்ல, ஆல் மை கசின்ஸ், நாங்களாம் ஒரே காம்பவுண்ட்ல தான் வளர்ந்தோம். ஆல் த கசின்ஸ். இட் வாஸ் ஒரு பழைய வீடு, மேல கீழே பின்னாடி அவுட் ஹவுஸ், அந்த மாதிரி ஒரு இடம். வெஸ்ட் மாம்பலம்ல தான் வளர்ந்தேன். ஆல் ஆஃப் us grew up together. Everybody used to be like terrified of my mother. அப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு கமாண்ட். she used to manage everything, run the household and go for work. and அந்த ஸ்கூட்டர், she used to have a kinetic Honda. இந்த ஸ்கூட்டர் வந்து தெருமுனையில எங்களுக்கு வந்து சத்தம் கேட்டாலே அப்படியே விளையாடிட்டு இருக்கிறதுல போட்டபடி அப்படியே we used to drop everything and go and sit and pretend to study. அந்த all of us, not only us, அதாவது நாங்க 3 பேர், நாங்க மட்டும் இல்ல, எங்க கசின்ஸ் எல்லாம் கூட பயப்படுவாங்க. ஐயோ மாமி வராளா, ஐயோ பெரியமா வராளான்னு எல்லாரும் தெரிச்சு ஓடிடுவாங்க. அந்த மாதிரி see she never hit us or anything, okay, but அந்த sheer tone, அந்த ஒரு கமாண்ட். என் அப்பாலாம் அந்த லைக் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஸ்கூலுக்கு போறச்சே எழுப்புவார் வந்து, கண்ணா செல்லம். எங்க அப்பா அப்படிதான், ராஜா எழுந்துடுறா ஸ்கூல்ல இருக்கலாம், அப்படியே எழுப்புவா. எங்க அம்மா ஒண்ணுமே சொல்ல மாட்டா, வந்து ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு பெண்டே இருப்பான். ஓகே, அதுக்கப்புறம் சைந்தா அப்படின்னு ஒரு குரல் வரும், அவ்வளவுதான். எல்லாத்தையும் வாழை சுருட்டி எங்க அப்பா, அடி பாவி, நான் இவ்வளவு நேரம் கெஞ்சிக்கிட்டு இருந்தேன் எழுந்துக்க சொல்லி, அப்படியே கொஞ்சம் ஒரு எழுப்புதல். அப்பெல்லாம் மதிக்கவே இல்லை. சைந்தான்னு ஒரு குரல் கேட்டதே கடகடன்னு எழுந்துக்கிற, அப்படியே பல் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு, அந்த மாதிரி தான். தட் வாஸ் மை மதர்ஸ் பர்சனாலிட்டி. ஓகே, பட் ஓவர் த இயர்ஸ் as I became older, I could see that she became my friend. I used to be terrified of my mother, but at some point of time I also started discussing things that were happening at school and at paada porachela like a friend. And when I started singing, romba protective vande, she made sure that I was safe wherever I go. And the environment, because I was too small, I couldn't travel alone. Kandipa vande you need someone to come along. And the madri at different stages she's been playing different roles in my life. Now I am traveling to a concert or something, ஏதோ ஒரு ஷூட் கீட் ஏதோ ஒன்று நம்ம போறோம், நாள் ஃபுல்லா இருக்க மாட்டோம்னா நம்ம ஏன் தைரியமா போறோம்? she'll take care of my childங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ். நீ இப்போ நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் வந்து ஈவன் till Anvi was born she was coming. நான் பக்கத்து தெருவுக்கு பாட்டு கிளாஸ்ல போனா கூட என் அம்மா என் கூட வருவா. But not because I couldn't take care of myself. Definitely I was old enough to take care of myself. But that support, she was there. For concert எல்லாம் போனா sometimes continuous rehearsals இருக்கும், நைட்ல லேட் இந்த நைட் வரைக்கும் rehearsals போயிருக்கோம் காத்தால. அப்ப வந்து டப்புன்னு எழுந்த போது, இந்த தொண்டைக்கு இது சூடா கூடி உனக்கு நல்லதா இருக்கும்னு ஒரு மதர் தான் வந்து டப்புன்னு அதை யோசிப்பாங்க. she'll immediately think of that and do it for the child. அந்த மாதிரி இப்ப வந்து she says, நான் பாத்துக்கிறேன், இவளை நான் பாத்துக்கிறேன், நீ போ, you carry on with your work, don't worry, she is in safe hands only, இல்லையா? So don't worry about her, we'll take care of her னு சொல்லி my parents take care of her when I'm away. ஆனா கூட இப்ப I'm a judge in a reality show. So ஷூட் எல்லாம் முடிச்சுட்டு லேட்டா வீட்டுக்கு வரும்போது பார்த்தனா, she'll immediately, my father will be awake till I come home, till I reach home, irrespective of the time. He will be awake. நான் நிறையாடி சொல்லிட்டு, தூங்குப்பா பரவாயில்லப்பா, he'll be awake. He wants to see that the child has reached home. அவருக்கு நான் இன்னும் சைல்டு தான். நோ, எனக்கே சைல்டு வந்தாலுமே அவருக்கு நான் இன்னும் சைல்டு. But my mother will be sleeping with my daughter. Takkana she'll wake up. The moment I enter the bedroom, she'll wake up and she'll ask me first question, ஏதா சாப்பிட்டியா இல்ல ஏதா சாப்பிட பண்ணி தரட்டுமா? It's not even like எதா எடுத்துக்கோ ஃப்ரிட்ஜ்ல இருக்கு, அது கூட இல்ல, நான் தான் பண்ணி தரட்டுமா?
they are like 70 plus both of them. தேவையில்ல, they can, I'm old enough to make something for myself if I'm hungry. பட் அந்த ஒரு கன்சர்ன், ஒரு கேர், அது அவங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் மை லைஃப்ல தே ஹவ் பிளேட் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் அண்ட் தே கண்டினியூ டு பிளே தீஸ் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ். அண்ட் ஸோ அம்மா வந்து on a scale of 1 to 10, what would you rank her parenting or the bond that you have like a mother எல்லாமே ஃபுல் மார்க்ஸ் தான். 10. ஆமா. Now based on that, how much would you rate yourself? What would you rate yourself? அது ஐ திங்க் நீங்க வந்து கொஞ்சம் அன்வி வளர்ந்தோன்னே ஷுட் ஆஸ்க் அன்வி தட் கொஸ்டின். அன்விட்ட கேட்குறேன், ஆனால் இப்போ உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். எனக்கு வந்து நான் வந்து பயங்கரமா when I'm there நான் எல்லாமே நான் தான் பண்ணுவேன் அவளுக்கு. I do everything for her. I make sure I spend quality time with her and அவளோட விளையாடுவேன், அவளை வெளியில கூட்டின்னு போவேன். And I only drop her at school. இப்போ even today I dropped her at school and I came to this. Before this is over I'll go to pick her up from school also. So நான் ஊர்ல இருந்தா எல்லாமே I'll be with her. I'll be hands on, breathing down her neck ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. But of course playing with her, spending time with her. But நான் இல்லாத போது I have this guilty feeling of not being there. அப்போ ஐயோ நம்ம இல்லையேன்னு. ஸோ அட் டைம்ஸ் வந்து அந்த கில்ட்டில் நம்ம we tend to give ஒரு செல்லம். She's managing. She is very well behaved also when I'm not there. All the tantrums and everything happens only with me. Okay, she takes full liberty only with me. So அதனால சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு some things we let go of. அது வந்து I'm trying to change because it's not good in the longer run. For her, not for me, but for her. But I think அது எல்லா மதருக்கும் ஒரு விஷயம் தானே. நம்ம இதுல இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம், அதுல பெட்டரா பண்ணலாம். அது இருக்கும் வரைக்கும் தான் நமக்கு வளர்ச்சின்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க அந்த பட்டர்ஃபிளைஸ் இந்த ஸ்டமக் ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் முன்னாடியும் அந்த ஒவ்வொரு தடவையும் மேடையில ஏறும்போது ஒரு நிகழ்ச்சி செய்யும்போது வாட் எவர் யூ டூயிங் அந்த ஒரு பயம் கொஞ்சம் இருந்தா தான் அவங்களுக்கு வந்து வளர்ச்சி கிடைக்கும்ன்றது நீங்க சொன்னது தான் நானும் பிலீவ் பண்றேன். But I've heard about you and I think you are really up there as a mother as well. So yeah, congratulations. Thank you. Now, சைந்தவியோட மார்னிங் ரூட்டீன் எப்படி இருக்கும்? நான் மார்னிங் ரொட்டீன் இஸ் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் ஹர். அவள் ஸ்கூல் கிளம்புற வரைக்கும் இந்த சுனாமியே வந்துட்டு போன மாதிரி தான் இருக்கும். எவ்ரிதிங் அவளை எழுப்பி ரெடி பண்ணி அவளை வந்து யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு டிஃபன் ஊட்டி விட்டு ஸ்கூல்ல கொண்டு போய் விடுற வரைக்கும் there's nothing else that can happen. If I sleep early, probably I'll wake up earlier than that, do my workout or go for a walk and the madri. But otherwise my day starts with me waking up 1 hour earlier so that I can get her for her. Yeah. Okay. அவளோட லஞ்ச் பாக்ஸ் கட்டணும், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கட்டணும், எல்லாமே ரெடி பண்ணி அவளுக்கு என்ன வேணும்னு கேட்கணும். வேற நம்ம எல்லாம் அம்மா அப்பா எல்லாம் போட்டு, அதாவது மை மதர் வில் கிவ், ஷி won't ask என்ன வேணும்லாம் கேட்க மாட்டா. அவங்களால என்ன அன்னைக்கு பண்ண முடியுமோ அதை பண்ணி she is an amazing cook by the way. So என்ன பண்ணாலும் சூப்பரா இருக்கும். பட் நான் இதுதான் எனக்கு லஞ்சுக்கு வேணும்லாம் கேட்டதே கிடையாது. வெரி ரேர்லி மை ஃப்ரெண்ட்ஸ் வில் ஆஸ்க், ஆண்டி நீங்க நாளைக்கு சாம்பார் பண்ணி அனுப்புறீங்களா, அந்த மாதிரி மை ஃப்ரெண்ட்ஸ் லவ் ஃபார் குக்கிங். ஸோ அவங்க கேட்பாங்க ஸ்கூல்ல. பட் நான் கேட்கவே மாட்டேன். நான் இவ வந்து லிஸ்டே வச்சிருக்கா, எனக்கு இது இன்னைக்கு இது வேணும், நாளைக்கு. அதான் யோசிச்சேன், நம்ம எல்லாம் இந்த மாதிரி கேட்டிருந்தோம்னா என்ன நடந்திருக்கும் அப்போன்னு. நம்மளும் பொழைக்க தெரியாதவங்க. So yes, so உங்களோட செல்ஃப் கேர் ரூட்டீன் என்னெல்லாம் பண்றீங்க நீங்க? ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஆஃப்டர் ட்ராப்பிங் ஹர், இல்லைன்னா அந்த ஸ்கூல்லேருந்து வர அந்த கேப்புக்குள்ள ஐ ஹேவ் ஃபினிஷ் மை ஒர்க், ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே. ரிஹர்சல்ஸ்லாம் லாங்காக போகும், ஃபுல் டே போகும். அப்போ ஐ கான்ட் கோ டு பிக் ஹர் அப் ஃப்ரம் ஸ்கூல். அப்போ மை மதர் வில் டேக் கேர் அந்த மாதிரி. பட் அதுக்கப்புறம் வந்து இப்போ இன் ரீசெண்ட் டைம்ஸ் வந்து ஸ்கின் கேர், பிகாஸ் ஆஃப் ஹார்ஷ் லைட்ஸ் அண்ட் திஸ் மேக்கப் கான்ஸ்டன்ட்லி வந்து ஏதோ ஒரு பேசிக் ஸ்கின் கேர் அதுவும். ஏன்னா எனக்கு ஐ கேன் நாட் டூ எலாபரேட் ரொட்டீன்ஸ். எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, எனக்கு அவ்வளோ டைமும் கிடையாது. மற்ற எல்லாத்துக்கும் எனக்கு பேஷன்ஸ் இருக்கு. பட் எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கணும்னா அதுக்கு எனக்கு பேஷன்ஸே கிடையாது. ஸோ அது கொஞ்சம் இப்போ ஐ ஸ்டார்டட் டு பிளே பேட்மிண்டன் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ வி ஹாவ் அ குரூப், ஒரு பேட்மிண்டன் குரூப் இருக்கு. ஸோ ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட்லி அது ஒரு பெரிய குரூப். ஸோ சம்படி ஆர் தி அதர் வில் பி பிளேயிங். ஸோ என்னன்னைக்கு நம்ம இருக்கோமோ ஆர் தேல் ஹேவ் ஒரு போல் மாதிரி, இந்த டைம் ஓகேயா, இந்த டைம் ஓகேயா, இந்த டைம் ஓகேயான்னு. ஸோ ஆமா, மினிமம் 6 people வேணும் எங்களுக்கு. 6 people வந்தா ஒரு கோட் புக் பண்ணி 2 hours அந்த மாதிரி. ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அண்ட் ஐ ஹாவ் மை அதர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ whom I like.
இப்போ நான் வந்து சரி ஓகே கொஞ்சம் அவங்களோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஹேங் அவுட் ஃபார் அ காஃபி ஆர் ஜஸ்ட் மீட் தெம் ஆர் இன்வைட் தெம் ஹோம் ஃபார் லஞ்ச் ஆர் டின்னர், அந்த மாதிரியெல்லாம் வந்து இப்போதான் வந்து அந்த கேம் நைட்ஸ், ஹோஸ்டிங் கேம் நைட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடு. நம்ம வந்து இந்த பிக்ஷனரி கார்ட் கேம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, நாட் கார்ட்ஸ், அதுவும் இருக்கு, யூனோ அந்த மாதிரி. பட் சில போர்ட் கேம்ஸா, போர்ட் கேம்ஸ் மாதிரி நிறைய டாபிக்ஸ்ல யூ ஹேவ் தோஸ், நோ யூ ஹேவ் டு கெஸ் taboo and all ஆமா of that. ஆமா, அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து we play. Very nice. டம்ஷரட்ஸ். ஸோ இப்போ தமிழ் படம்லாம் இப்போ ஒரு ஸ்டேஜ்ல வந்து we have become so comfortable, so அந்த ஒரு இது பண்ணாலே we know the name of the movieங்கிற மாதிரி. So இப்போ we have started guessing other languages ஓட மூவிஸ்லாம். So we have no clue. Yeah, So you really have to make some, அதாவது அர்த்தம் தெரியாது, ஸோ ஏதோ ஒரு விதத்துல அது எங்களுக்கு புரிய வைக்கணும். ஈவன் இஃப் இட்ஸ் பை லெட்டர் ஆர் ஒரு சிலபிலையும் நடிச்சு காமிச்சு புரிய வச்சா கூட அதெல்லாம் இப்ப அந்த லெவல் சேலஞ்சஸ். வெரி குட். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நாங்க ஐ திங்க் ஐம் திங்கிங் ஐம் கோயிங் டு அடாப்ட் தட். எஸ், நாங்களும் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது பண்ணாலே தெரிஞ்சிடும் இதுதான் டைட்டில் அப்படின்னு என்ன யோசிச்சு கொடுத்தாலும். So this is a good one, good suggestion. Okay, so I see that you have there's a lot of joy in your life as well. So இந்த சந்தோஷம்ன்றது வந்து நம்ம வந்து வெளியில தேடிட்டு இருக்க கூடாது, நமக்குள்ளே இருக்குது. So I always tell my children happiness is a choice, you have to choose to be happy அப்படின்றது. அது வந்து நீங்க சொல்லும் விஷயத்துல அந்த சந்தோஷம் முகத்தில் தெரியும் போதே I can see it. கண்டிப்பா. Amazing. See, it's all about how you perceive it. You choose to be happy or you choose not to be happy. Yes. You choose to make the best out of the situation or you choose to just crib about it and be sad about it. It's about how you நம்ம சொல்லுவாங்க, don't give that key to happiness to someone else. Exactly. Your key should be within you அப்படின்னு சொல்லி. Yeah, அது வந்து இது a lot of women வந்து they fail to realize this. இன்னொரு உறவுல தான் இருக்குது, என் குழந்தைகளை சார்ந்து தான் இருக்குது, என்னோட வீட்டை சார்ந்து தான் இருக்குது அப்படின்றத விட நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் இம்பார்ட்டன்ட் டூல்ஸ். என்ன இம்பாக்ட் நீங்க கிரியேட் பண்றீங்க, you have no idea yet because you are giving very valuable information. Thank you so much for that. Now I'm going to ask you a little bit about talk therapy. Have you done therapy? Therapyன்ற வார்த்தை ஒரு காலகட்டத்துல ஒரு taboo. Okay, but have you've gone for therapy? Yeah, I've gone for எப்படி therapy. டிசைட் பண்ணீங்க உங்களுக்கு வந்து did you had those mental blocks? ஏன்னா அந்த ஸ்டிக்மா இருக்குதுல்ல therapy, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. We have always had that taboo or stigma attached to the word therapy. We misunderstand that term a lot. At least in the previous generations it was like that. But இப்போ அப்படி கிடையாது. I think now society is more open. Even ஒரு குழந்தைக்கு கூட தெரப்பி நெசசரின்னு அந்த பேரண்ட் ஐடென்டிஃபை பண்ணனா குழந்தைய தெரப்பிக்கு there's nothing wrong in therapy. So therapy வந்து one day I just walked up to my father. See, I can talk to my father, I can talk to my mother, I can talk to my brother. எல்லாருமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். But there are certain things that you cannot talk to your parents about or your brother about. அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. So there are so many emotions running in your mind. When there is no clarity, no, you don't want to confuse them with your emotions. Already see, as much as you are going through something, they are also going through something. So why put them in that state of mind where added burden madri. Added burden madri. Already they don't know what's happening. They are trying to, as much as you are trying to come to terms with what's happening around you, they are also trying to come to terms with it. And there are so many things that you don't want to share with them also, because இத்தனை வயசுக்கு மேல அவங்களுக்கு வந்து why add that burden. So therapist கிட்ட பேசும்போது, and also every time when you talk to someone whom you know, they are always going to be biased. They are always going to take sides. They are always going to give, because I'm not saying that's bad. அவங்களுக்கு அதுதான், they mean well for you, but that's not the thing that you actually need. Okay, so when you talk to a therapist, when you talk to someone who doesn't know you, when you talk to someone whom you also don't know that person, see, நம்ம வந்து இப்ப தெரிஞ்சவங்கள்ட்ட பேசும்போது தெரிஞ்சோ தெரியாமலோ somewhere in a corner of the mind we want that person to get the best impression of us because we know that person. But that's not therapy, la. ஆமா, correct. Ultimately you're still not opening up to what is actually in your mind. Very true, very true. So you need that third person to talk to. Yes. Because a therapist is not going to judge you. At the same time, only if you are able to tell everything that's in your mind, are they going to, and it's not like a therapist is not giving you a solution. They help you
realize understand yourself. and arrive at a solution by yourself. Yeah. ஒரு நல்ல தெரபிஸ்டோட இது வந்து not to offer, because there is no strict இந்த ப்ராப்ளமா, Prescription, correct. ஆமா இந்த ஒன் ப்ராப்ளம் பண்ணா உனக்கு இதான் சொல்யூஷன் ப்ராப்ளம் அப்படி கிடையாது. ஈச் அண்ட் இண்டிவிஜுவல், எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் யூனிக். எவ்ரி இண்டிவிஜுவல் கோஸ் த்ரூ டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ். அட் தட் பாயிண்ட் a good therapist will guide you so that you can arrive at a decision by yourself. They will just aid you or guide you into arriving at that, Yes. arriving at that understanding, arriving at, there is nothing that they are going to, அதாவது இதுதான் வழின்னு வந்து காமிச்சு கொடுப்பாங்க, பட் இதுதான் உன் டெஸ்டினேஷன் அவங்க சொல்ல மாட்டாங்க. Correct. That is up to you. Correct. Yeah. ஓகேயா? ஸோ அது வந்து டெஃபினட்டா ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் அண்ட் பிலீவ். ஐ ஸ்டில் டாக் டு அ தெரபிஸ்ட். ஓகே, இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் பீங் ஹாப்பி, ஐ மீன் அன்ஹாப்பி ஆர் டிப்ரெஸ்ட் அப்படிலாம் கிடையாது. தேர் சோ மெனி திங்ஸ், அந்த ஈவன் இன்க்ளூடிங் ஹவு டு ஹேண்டில் ஒரு ஒர்க் ப்ரெஷரை கூட யூ கேன் ஆக்சுவலி ஹேண்டில் இட் பெட்டர் வென் யூ ஆர் டாக்கிங் டு அ தெரபிஸ்ட் ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்து அது ரொம்ப என்ன சொல்றது, என்ன தெரபிஸ்ட், நாங்கெல்லாம் சின்ன வயசுல நாங்களாம் வளரலையா அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு. பட் ஆனா வந்து times are changing. Yes, yeah. correct. I think வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தெரப்பியா அப்படின்ற ஒரு அது ஒரு பேரலா ஒரு டிஸ்கஷன் நிறைய பேர். சின்னதோ பெருசோ, how that individual is affected we don't know. Correct. That might be a small thing in your eye, but for a child that might be the biggest issue. Yeah, correct. Yeah. So அதனால வந்து how long have you been in therapy? 2 years now. 2 years. 1.5 years actually. அந்த 1.5 வருஷமா வந்து there is no fixed schedules or இத்தனை பேக்கேஜ் அந்த மாதிரிலாம் இல்லை. My therapist always says, when you need, you tell me. 1.5 வருஷமா எல்லா வாரமும் எடுத்துட்டு இருக்கேன்னா இல்லை. It's very scattered, random. I have random appointments. Yeah. So when I feel the need to talk to a therapist, I call her and she guides me. So and Saindhavi, நான் வந்து வழக்கமா rapid fire round தான் போவேன், final segment, but I'm going to not do that with you. Okay. Now we're going to just talk a little bit about உங்களோட இன்னொரு பரிமாணம், entrepreneur. You're an entrepreneur. அதை பத்தி சொல்லுங்க. ஆண்டர்ப்ரனரா வந்து ஆணுங்கிறது வந்து ஐ திங்க் சம்வேர் ஸ்கூல்லேருந்தே அது வந்து ஒரு சின்ன ஆசை இருந்தது. இட் ஆல் ஸ்டார்டட் வித் மீ டாக்கிங் வித் மை கசின். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு புட்டிக் ரன் பண்ணலாமா நம்ம வளர்ந்த அப்புறம், அந்த மாதிரி 2 கேர்ள்ஸோட கான்வர்சேஷன் அது வந்து. ஆனா வந்து வளர வளர வந்து when I stepped into music, I always wanted to start a studio of my own. Okay. So but I wanted to start it much before 2020, but thank God I didn't do it because then COVID happened. Yes. So adukaprom after that 23 la vandu I started a studio partnering with 3 others. Nice. I run a studio called Sounds Right. It's in Nungambakkam. Okay. So we have a recording studio and post production and எல்லாமே இருக்கு, ஒரு rehearsal space எல்லாமே இருக்காங்க. So அது ஒரு it's a like ரொம்ப நாள் dream come true moment for me. Okay. And அந்த சின்ன வயசுல புட்டிக் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டது அப்படியே somehow அப்படியே it fizzled off. 23ல திவ்ரின்னு சொல்லிட்டு I started a boutique. It started as an online boutique. For a very brief period we also had a store. Okay. But அதுக்கப்புறம் இப்போ we went back to online. So me and my partner மலர் அக்காவும் நானும் சேர்ந்து we run this boutique. It's called Tivri. Okay. What does it mean, Tivri? So, it means auspicious. Oh, nice. TIVRI. Yeah. நான் அதுவும் பார்த்தேன் Instagramல. Yeah, okay. Congratulations on that. Thank you. அடுத்து என்ன plans? அடுத்து என்ன plans? தெரியல, whatever life has in store. I'm eagerly waiting to see what it has to in store for me. Yeah. And you're living in the now. அதுதான் ரொம்ப important. கண்டிப்பா. Right? Yeah, very good. உங்களோட speech was so wonderful. Thank you so much. Heartfelt thanks. இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ வந்து நான் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். ரொம்ப ஐ திங்க் லாட் ஆஃப் டைம்ஸ் வி ஒன்லி கெட் டு டாக் அபவுட் அவர் ஒர்க் இல்லையா, ஒர்க் தவிர வி டோன்ட் டாக் அபவுட் எனிதிங் எல்ஸ். பட் ஆனால் இந்த மாதிரி கோப்பிங் மெக்கானிசம்ஸ் அதெல்லாம் வந்து இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃபார் மீ அண்ட் ஐ ட்ரூலி என்ஜாய்ட் டாக்கிங் டு யூ அக்கா. இட் வாஸ் ஸோ வண்டர்ஃபுல். அண்ட் இந்த 1 மணி நேரம் எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல ஆக்சுவலி. Yeah, it was amazing conversation. உங்களுக்கு வந்து you have no idea yet. இது வந்து ப்ரோக்ராம் வரும்போது you are going to empower so many women.
Your speech was so wonderful. Thank you so much. Heartfelt thanks. And it was really a pleasure having you with us. நன்றி, வணக்கம். 12 வயசுல ஆரம்பிச்சீங்க? ஆமா, குரூப் டான்ஸ்ல இருந்து வந்தேன். ஏன்னா அந்த ஃபேமிலி சிச்சுவேஷன், குரூப்பும் ஆடுவேன் நான். அது நான் தப்பா நினைக்க மாட்டேன். ஏன்னா தட் இஸ் ஆல்சோ ஒரு ஒன் ஆஃப் தி டான்ஸ். பின்னாடி நிறைய பேசுவாங்க, இந்த பொண்ணு என்ன பண்ணி கிழிக்க போகுது, பொண்ணு என்ன இவ்வளோ கருப்பா இருக்கு, இது ஒரு அழகாக தானே பார்ப்பாங்க, சரி இந்த பொண்ணெல்லாம் பேக்ல போய் தள்ளுன்னு சொல்லுவாங்க. ஆல் ஒரு லேட் டான்ஸ் மாஸ்டர் அப்படிதான். மாஸ்டர் நீங்க வந்து பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதக். ஆமா, கதக் வந்து கோபிகிருஷ்ணாட்ட நான் கத்துக்கிட்டேன். நார்த்ல வேர்ல்ட்லயே டாப் மோஸ்ட் கோரியோகிராஃபர். அப்போ அவரு வந்து டான்ஸ் மாஸ்டர், பட் அவருக்கு வந்து ஃப்ரேம் வைக்க மாட்டார். அப்ப நீங்க ஃப்ரேம் வச்சீங்களா? அவரு பேசுற ஹிந்தி, எனக்கு தெரிஞ்ச தமிழ், கையில தான் சொல்லுவார். எனக்கு நான் அப்படி சொல்லும் போதும் இந்த ரைட்டு கால் இப்படி போய் இந்த கை இப்படி வரும், இந்த முத்திரவை இப்படிதான் பேசுவார். டேப் ரெக்கார்டை போட வச்சு நீ இதை ஆடணும், அசிஸ்டண்டா நீ கேட்கறன்னு சொல்லிட்டு என்னை வச்சு செஞ்சார். ஆஸ் அ கேர்ள் சினிமா ஃபீல்ட்ல வந்தா திமிரு கிடையாது, ஆனா திமிரு மாதிரி வாழ்ந்து காமிக்கணும். அப்பதான் யாரும் நம்ம கிட்ட வந்து தப்பா பிஹேவ் பண்ண மாட்டாங்க. எல்லா இடத்துலயும் தப்புகள் இல்லாத இடம் கிடையாது. ஆனா நாம எப்படி இருக்கோமோ அவங்களோட பார்வை அப்படி இருக்கும். இந்த லைட் மேன்ஸ் வந்து டம்முன்னு இடிச்சுட்டு போவாங்க. ஏன்னா நான் ஆம்பளை மாதிரி இருப்பேன், பேண்ட் ஷர்ட்டை போட்டு இப்படி நிற்பேன், டம்முன்னு அண்ணா நான் நீயாம்மா நீ ஆம்பளை நினைச்சவான்னு சொல்லிட்டு போவாங்க. நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன். ஸ்கூல் இம்பார்ட்டன்ட் கிடையாது, எஜுகேஷன் படிச்சுக்கோ அண்ட் பி லைக் எ கேர்ள். நீ வந்து பொண்ணு இப்படிதான் இருக்கணும், பயப்படணும், நைட்டு நடந்து போனால் யாரோ பிடிச்சிருவாங்க, 2 போட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். 14-15 வயசு டைம்ல எல்லாம் வந்து பக்கத்து வீட்லயே வந்து சினிமாக்காரி போறா பாரு அப்படின்னா பயங்கரமா கோவம் வந்துடும் எனக்கு. போய் நேரா போய் பட்டு நடிச்சுட்டு வந்துடுவேன். மாஸ்டர் நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் அவ்வளவு பயங்கரமா கொடுத்துருக்கேன். நீங்க அன்பின் சுரூபி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன்.